கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் காலை வேளையில் கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை சிநேகித்தேன், நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்களே என்று கர்த்தர் வேதனையோடு மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த இடத்துல சொல்கிறார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை போல உங்களை சிநேகித்தேன். ஆமென், அல்லேலூயா. உலக பிரகாரமாக நம்மை அதிகமாக நேசிக்கிற ஒரு சிநேகிதராக இருக்கலாம், இல்லை குடும்ப உறவாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். நமக்கு தெரிகிறது இவங்க நம்மளை உண்மையிலே நன்றாக நேசிக்கிறாங்க என்று தெரிந்தும் நேருக்கு நேராக அவங்க ஒருவேளை நம்ம பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல, எப்படி தான் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க அப்படி என்று நம்ம எதிராக ஒரு கொஸ்டினை கேட்டோன்னா அந்த இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். ஐயோ, இந்த நபரை நான் இத்தனை நாள் இத்தனை வருடங்களாக நேசிக்கிறேனே. ஆமே, அல்லேலூயா. நான் என் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேனே. சிலர் சொல்லுவாங்க, உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், ஆத்மாவை போல நேசிக்கிறேன். 1 சாமுவேலில் நம்ம பார்த்தோம்னா தாவீது சொல்லுவார், தாவீதும் யோனத்தானும் உயிருக்கு உயிராக நேசித்தாங்கன்னு பார்க்குறோம். ஆத்மாவை போல தாவீது யோனத்தானை நேசித்தார் என்று பார்க்கிறோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாத அளவுக்கு ஒரு நேசம். ஆமென். இப்படி ஒருவேளை உலக பிரகாரமாக ஒரு ஃப்ரெண்டு வட்டாரமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உறவின் முறையில் நம்மை நேசிக்கிறது நமக்கு தெரிகிறது. நமக்கு நன்றாக சாதகமாக இருக்கிறாங்க, அனுகூலமாக இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படும் போது, நெருக்கப்படும் போது நமக்கு ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கிற ஒரு சிநேகிதன் அல்லது ஒரு சிநேகிதி அல்லது ஒரு குடும்ப ஒரு உறவு முறை யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம இப்படி பேசும்போது அந்த இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். நான் இவங்களை இவ்வளவு காலமாக நேசித்தேன், எனக்கு இப்படியா ஒரு பதில் வருகிறது என்று உலக பிரகாரமாகவே நம்ம யோசிப்போம் இல்லையா? ரொம்ப வேதனைப்படுவோம். இங்கே எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை எப்போ நேசித்தீங்க, எப்படி நேசித்தீர்கள் அதை சொல்லுங்க என்று. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் மிக இரக்கமுள்ள தேவன். ஆமேன், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசித்த விதங்கள் அது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்ததான். அந்த ஜனங்கள் தான் அநேக நேரம் கர்த்தரை முறுமுறுத்து அவரை பரீட்சை பார்த்துருக்கிறாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுவார், இந்த ஜனம் பரிசுத்த ஜனம். ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஜனத்தை கர்த்தர் தனக்காக ஒரு பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த சந்ததியாக தனக்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த ஜனம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய அடுத்த வசனத்தில் சொல்லுவார், உங்கள் ஜன திரட்சி நிமித்தம் நான் உங்களை என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளலை, உங்கள் மேலே நான் அன்பு வைக்கலை, உங்களை நான் சிநேகிக்கவில்லை. ஆமேன், அல்லேலூயா. எல்லா ஜனங்களை விட நீங்கள் கொஞ்சமாக இருந்தீங்க என்று சொல்லுவார். ஆனால் கர்த்தர் எதனால் சிநேகித்தார் தெரியுமா? அவர்கள் மேல் வைத்த கர்த்தர் அன்பினாலேயும் பிதாக்கள் மேல் கர்த்தரிட்ட ஆணை. ஆமேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறதான முற்பிதாக்களுக்கு கர்த்தரிட்ட ஆணை. ஆமேன். ஆணையிட்டதில் கர்த்தர் தவறுகிற தெய்வம் அல்ல. ஆமேன். அந்த ஆணையின்படி பின்வரும் சந்ததிகளை கர்த்தர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து நேசித்து அவர்களை தெரிந்து கொண்டு பரிசுத்த சந்ததியாக அவர்களை உருவாக்கி அந்த பரம கானானுக்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆமேன், அல்லேலூயா. அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த ஜனங்கள் கொஞ்ச ஜனமாக, முற்பிதாக்கள் வெறும் 70 பேர் மாத்திரமே. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனாங்க, ஆனால் இப்பொழுதோ தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கினார். ஆமேன், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் பேராக போனாங்க, இன்றைக்கு பலுகி பெருக பண்ணி பல லட்சம் ஜனங்கள் வர்றாங்க, வந்து ஆண்டவரிடத்தில் கொஸ்டின் கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரால் எவ்வளவு பொறுத்து கொள்ள முடியும் என்று சற்று நம்ம யோசித்தோம்னா ரொம்ப வேதனையான ஒரு அனுபவம்
அனுபவம். உலக பிரகாரமாக எப்படி நம்மிடத்தில் ரொம்ப நேசிக்கிறவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், அந்த டச்சில் இருந்து கொஞ்சம் விலகி இருப்போம். போதும், உன் ஸ்நேகம் போதும் என்று. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கானானுக்குள்ளே அந்த பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசையோடு கர்த்தர் வழி நடத்துகிறார். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள். ஆமென். அந்த ஜனங்கள் கண்ணார காண்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னை எப்படி நேசித்தீங்க என்று கேள்வி மேலே கேள்வி கேட்கிறார். கர்த்தர் அதற்கு ஒரு சில வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:4 பார்த்தோம்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால ஹல்லேலூயா நான் உன்னை சிநேகித்தேன், அதனால் நீ கனம் பெற்ற. அருமையானபடியில் நீ என் பார்வைக்கு அருமை. ஆமென், ஆசம். இங்கிலீஷில் அந்த வேர்டு ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசம். ஆமென், மிக மிக ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு தேவ பிள்ளை அருமை. அவர் நம்மை பார்த்து நீ அருமையானபடியினால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:3 அநாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன், ஆகையால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லுவார். ஆமீன். அநாதி சிநேகம், ஒரு எவர்லாஸ்டிங் லவ். இந்த உலகத்தில் எவருமே கொடுக்க முடியாத ஒரு அன்பு தான் அநாதி சிநேகம். ஆமீன். தாயின் கருவில் உற்பத்தி ஆகும் முன்னே, உருவாகும் முன்னே அந்த அன்பு நம்மை கண்டது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நேசித்து நடத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ எப்படி நேசித்தேன்னு கேட்குறியே, நான் உன்னை அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அநேக காரியங்களை, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமேன். கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தது நிமித்தம் ஹல்லேலூயா இந்த ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். பிதாக்கள் மேலே கர்த்தர் வைத்த அன்பு நிமித்தமாக பின்வரும் சந்ததியை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமேன். ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் ஈசாக்கு என்ன செய்தார், ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவங்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஆமேன். அடிமைத்தனங்கள் இருந்தது, வேதனையான அனுபவங்கள் இருந்தது, நெருக்கம் இருந்தது. ஆமேன். கஷ்டப்பட்டாங்க, முறையிட்டாங்க, கூக்குரலிட்டாங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் நடத்தின கர்த்தரை மறந்து நீங்கள் என்னை எப்படி நேசித்தீங்க என்ன கேட்குறாங்க. எழுத்தின்படி அவர்கள் அப்படி கேட்கும்போது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நமது சிந்தனைகளை இந்த வார்த்தைக்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன். ஆமேன். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா நான் உன்னை நேசிக்கிறேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வாரானால், எப்படி ஆண்டவரே நீங்கள் என்ன எப்படி நேசித்தீங்கன்னு கேட்குறீங்களா? ரோமர் 5:8 ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் அழகாக அதற்கான பதிலை தருகிறார். ஆமேன். ரோமர் 5:8 பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருக்கையில், ஆமேன், நாம் நல்லவர்களாக இருக்கையில் இல்லை, நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, ஆமேன், ஹல்லேலூயா, தமது அன்பை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம், ஆனால் மரிக்கிறது கஷ்டம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில், யாருக்குமே உதவாதவர்களாக, ஒரு அடிமை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசித்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே, அதனால் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் நம்ம நினைச்சது மாதிரி இல்லாமல் இருக்கலாம். நம்ம பாசிட்டிவ்காக நினைத்து கொண்டு இருப்போம், ஆனால் நெகட்டிவ் சம்பவித்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னை எப்படி நேசித்தீங்க என்கிறதான கேள்வி நம்முடைய வாயிலே வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அது பாசிட்டிவான சூழ்நிலையிலும் நம்மை கழிவுற பண்ணுகிறவர், நெகட்டிவான சூழ்நிலையிலும் நம்மை நடத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே சாதகமாக இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதை விட, எல்லாமே ஹல்லேலூயா அனுகூலம் இல்லாத நேரத்தில், சாதகம் இல்லாத நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்று ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாயிலிருந்து வரணும்னா அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன், கனப்படுத்துகிற தேவன். ஏன்னா அந்த கடினமான சூழ்நிலையிலேயும் அதை கடக்க பண்ணுகிறவர், தண்ணீரை கடக்கும்போது கூட இருக்கிறவர், ஆறுகளை கடக்கும்போது கூட இருக்கிறவர், அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று சொன்ன தேவன் தான். அதை சொல்லிவிட்டு தான் எசாயாவில் கர்த்தர் சொல்லுவார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆமேன். ஒரு அருமையாய் கர்த்தருடைய பார்வைக்கு இருக்க வேண்டும் என்றால் பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல உபத்திரவங்களை சகித்து தாண்டி வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார், நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறாய். ஆமேன், ஆசம். ஆமேன், இதெல்லாம் நீ கடந்து வந்தாயே, ஹல்லேலூயா, நீ தான் அருமை, அருமை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 1 வசனம் என்று நினைக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நமது பாவங்களை நம்மை கழுவினார். ஆமேன், ஹல்லேலூயா. கழுவி எதற்கு தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜா
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று யோவான் அப்போஸ்தலர் சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தான் நம்முடைய பாவங்கள இந்த உலகத்தில் எந்த நண்பர்களாலேயும், எந்த சிநேகிதனாலேயும், எந்த சிநேகிதையாலேயும், எந்த உறவுகளாலேயும் பாவத்தை ஹல்லேலூயா மன்னிக்கவோ பாவத்திற்காக பரிகாரம் செலுத்தவோ முடியாது. இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் பல மதங்களில் பலர் பல விதங்களில் பாவ நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கலாம். அது பாவ நிவர்த்தி ஆகாது. இயேசுவின் இரத்தம் அல்லாமல், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, கிடையவே கிடையாது. அதுவும் பரிசுத்தமான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வந்து பாவிகளுக்காக இரத்தம் சிந்தி மரித்தாரே, அவர் தான் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. எதனால் அவர் வந்து மரித்தார் தெரியுமா? நம்மேல் வைத்த அன்பு, உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் வைத்த அன்பின் வெளிப்பாடு தான். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரே, இந்த கல்வாரி ஸ்நேகம் தான். இதுதான் ஒரு அநாதி ஸ்நேகம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஸ்நேகம் எத்தனை தேவ பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறீங்க? இந்த ஸ்நேகத்தை அனுபவித்து விட்டும் கூட இன்றைக்கு பல கேள்விகளோடு இருக்கிறீங்கன்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படி ஹல்லேலூயா பல பாடுகளையும், பல உபத்திரவங்களையும், பல அடிமைத்தனங்களையும், பல இழப்புகளையும் அனுபவித்தாங்க. பல பாடுகளை, பல பாதைகளை, பல வனாந்தரங்களை கடந்து வந்தாங்க. இன்றைக்கி வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீரற்றதாக இருக்கலாம், வறண்ட பூமியாக இருக்கலாம், இருளின் ஆழமாக இருக்கலாம். அந்த இடத்துலையும் நடத்துகிறார் அல்லவா, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல விழுந்து போகாதபடி, அவருடைய அன்பை விட்டு தூரம் போகாதபடி, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு நிலைநிறுத்தி காத்து கொள்ளுகிறது தான் அந்த தெய்வீக அன்பு. அது எந்த மனுஷனாலும் அந்த அன்பை தர முடியாது. ஆமென். மனிதனுடைய அன்பு ஒரு எல்லை வரையில் தான், ஒரு எல்கை வரையில் தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி போடலாம் மனுஷனுடைய அன்புக்கு. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய அன்புக்கு எல்கை இல்லை, எல்கை இல்லை. அது எட்டர்னல் எக்ஸெட்ரா, அது போய்கொண்டே இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நம்மை நேசிக்கிற அன்பு. ஆமென். பாவியாக இருந்தபோது நம்மை நேசித்த அன்பு, நாம் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, அடிமைப்படும் போது, வேதனையில், இழப்பில், பல போராட்டங்களில் இருக்கும்போது அந்த அன்பு நம்மை கைவிடாது, கைவிடாது. நம்மை நேசிக்க நம்மோடு கூட துணையாக இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஏதோ ஒரு சூழ்நிலையில், கடினமான சூழ்நிலையில் இருந்தால் கூட அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நடத்துகிறது நினைத்து நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ளணும், கர்த்தரின் சிநேகிதர். ஆமென். அவர் எனக்கு சிநேகிதர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்கு நல்ல சிநேகிதர். ஆமென். அவருடைய அன்பு எவர் லாஸ்டிங் லவ். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அன்பு எவராலேயும் தர முடியாது, எவராலேயும் தர முடியாது. அந்த அன்பு ஆசம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய அன்பையும் நாம் சொல்ல முடியாது தேவ பிள்ளைகளே. ஆகவே இந்த காலை வேளையில் ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்ல நம்ம, ஹல்லேலூயா, நமக்காக ஜீவன் தந்த அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு மேலானது என்பதை நாம் நம்முடைய கடினமான சூழ்நிலையிலும் புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ பிரயாசப்படுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. நாம் பாவிகளாயிருக்கையில் ஹல்லேலூயா, பாவிகளாயிருந்த நம்மை நேசித்து தம்முடைய ஜீவனை தந்து மீட்டெடுத்தாரே, அந்த அன்புக்கு இணையாக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ஆமென். இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை, அதற்கு ஈடு இணையாக நாம் எதையுமே செலுத்த முடியாது. ஆமென். அந்த அன்புக்கு இணையாக இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆமென், அவருடைய அன்பை மற்றவர்களுக்கும் சொல்ல நாம் இந்த நாளில் தீர்மானம் எடுப்போமா? அவருக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய ஒரு கடமை அது. ஆமென், ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் தம்பி, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. சிஸ்டர், நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. சகோதரனை, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ பாவியாக இருக்கலாம், ஹல்லேலூயா, உன்னால் விட முடியாத ஒரு பாவம் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். பாவியாக இருக்கையில் தான் கர்த்தர் நேசித்து ஹல்லேலூயா அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டு எடுப்பார். ஆமென். இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீங்களா? ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். பிள்ளைகளே, தெய்வ சமூகத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது எதற்கு கேள்வி கேட்காதபடிக்கு, ஆண்டவரே, உண்மையிலே நீர் என்னை நேசிக்கிறீர், என் கூட நீர் இருக்கிறீர் என்பதை என்னுடைய கடினமான சூழ்நிலைகளில் நான் உணர்ந்திருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களே அது உணராதபடிக்கு எப்படி நேசிக்கிறீங்கன்னு ஒருவேளை கேள்வியோடு
இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த கேள்வியோடு யாராவது இருப்பாங்கன்னா இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்திலையும் பேசுவீராகப்பா. பாவிகளாக இருந்தபோது நேசிக்க யாருமே இல்லாத நேரத்தில், எல்லாருமே வெறுத்து தள்ளின நேரத்தில் தேடி வந்த தெய்வம் அம்பா. அல்லேலூயா. எங்களை நேசித்து தேடி வந்து கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்கள் பாவத்தை நீக்கி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்து பிதாவுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக ஆண்டவரே எங்களுக்காக அந்த பரம கானானை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அந்த தேசத்திற்கு நேராக கொண்டு செல்லும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த அனுபவத்தில் நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட அந்த தகப்பனே, எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பு ஆண்டவரே அல்லேலூயா அநாதி சிநேகம் அப்பா. அல்லேலூயா. இந்த அன்புக்கு இணையாக எங்களால் எதுவுமே செலுத்த முடியாது ஆண்டவரே. நீரே எங்கள் புகழ்ச்சி ஆண்டவரே. அல்லேலூயா. கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசுவீராக. கேள்வியோடு இருக்கிறாங்கன்னா ஆண்டவரே இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.